ஊடகத்துறை நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு நல்ல கான்செப்ட், நியூ கான்செப்ட் எடுத்துருக்காங்க. பட் பேசிக்காக இங்கே ஃபிலிம் மேக்கிங்கில் இருக்க ப்ராப்ளம்ஸ் பேசுகிறீங்க, ஓகே. பட் இங்கே என்னென்னா எல்லாருமே வந்து ரெண்டு டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் பேசுகிறீங்க. ஒன்று ப்ரொடியூசர், இன்னொரு டெக்னீஷியன். அதை தாண்டி 2 டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து டிஸ்ட்ரிபியூட்டர், இன்னொன்று எக்ஸிபியூட்டர்ஸ். இவங்க 2 பேர் தான் வந்து 80% ஆஃப் த ட்ரேடை வந்து டிசைட் பண்ணுற ஒரு கம்யூனிட்டி இங்கே இருக்காங்க. ஸோ நம்ம 2 பேரோட வெல்த் மட்டுமே இல்லை. இன்றைக்கி வந்து அவன் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கம்யூனிட்டி, எக்ஸிபியூட்டர் கம்யூனிட்டினா எல்லா படத்தையும் ஸ்க்ரீன் பண்ண முடியாது. தேட்டரில் போட்டு அவங்க ரெவன்யூ வர்றது கிடையாது. அந்த நம்ம எடுக்கிற எல்லா படங்களுமே ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிறது கிடையாது. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர் லாஸ் இதை மட்டும் பார்க்குறோம். அவங்களோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் காஸ்ட்டு, ரன்னிங் காஸ்ட்டு இதெல்லாம் இருக்குது. ஸோ இதை பொறுத்து தான் அவங்க வந்து ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. தேட்டர்ஸில் வந்துட்டு அவங்க ஒரு படத்தை வந்து ஒரு ரிலீஸுக்கு கொண்டு வரும்போது அவங்க என்னென்ன பேராமீட்டர்ஸில் எடுத்துக்கிறாங்கன்றது என்னோட இந்த 2.5 வருஷ எக்ஸ்பீரியன்ஸில் தெரிஞ்சுக்கும் போது நிறைய லாஸ் மீட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் நாங்கள் வந்து இங்கே டிசைட் பண்ணும்போது அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ பட்ஜெட் அப்படின்றத தாண்டி அந்த ப்ராஜெக்ட் வந்து வெளியில் எவ்வளோ பண்ணி கொடுக்கும், நம்மளுக்கு பேமெண்ட் ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்து பண்ணுறது தான் ஒரு ப்ராப்பரான பிஸ்னஸ் வேன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து சினிமா வந்து ரெண்டு தளத்தில் இயங்கிட்டு இருக்கு. ஒன்று வந்து பியூர்லி ஆர்ட் ஃபார்ம் மூவிஸ், ஆர்ட் ஃபார்மில் ப்ளே பண்ணுறது. இன்னொன்று வந்து கமர்ஷியலாக பிஸ்னஸில் ப்ளே பண்ணிட்டு இருக்குது. ஒன்ஸ் நம்ம வந்து டிசைடடாகவே வந்து ஆர்ட் ஃபார்மில் ப்ளே பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டோம்னா வி சுட் நாட் எக்ஸ்பெக்ட் த ரிட்டர்ன்ஸ். நம்ம வந்து அதை வந்து நம்ம ஒரு ஆர்ட்டுக்காண்டி நம்ம செலவு பண்ணுறது. ஒரு வீட்டில் ஒரு பெயிண்டிங் பார்க்குறோம், இல்லை கோயிலில் போய் ஒரு ஆர்ட்டுக்காண்டி ஏதோ ஒவ்வொரு ஃபார்மில் நம்ம செலவு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ஒன்று அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிடணும். நம்ம ரிட்டர்ன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டோம்னா அந்த படமாக நீங்கள் என்ன பண்ண போகிறது, அந்த படம் தேட்டரிகளில் என்ன பண்ணுமோ, இல்லை அந்த படத்தை வச்சு நம்ம என்னால் மார்க்கெட்டிங் பண்ண முடியும், அதுக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும்தான் அந்த படத்தை ஸ்பெண்ட் பண்ண அலோவ் பண்ணணும். அதை மீறி ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னா டெஃபினட்டாக யாராக இருந்தாலும் லாஸ் ஆகிட்டு தான் இங்கே திரும்பி போய் ஆகணும். ஸோ நம்மளை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் படம் பண்ணியிருக்கேன், நான் 5 படம் பண்ணுறேன், 4 படம் பண்ணுறேன்னா எல்லா படத்துக்கும் நானே இன்வெஸ்ட் பண்ணுறது கிடையாது. என்னை நம்பி பின்னாடி ஒரு 4-5 பேர் 10 பேர் என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எங்களோட பேசிக் வந்து என்னென்னா போட்ட ப்ராஃபிட் எடுத்து கொடுக்கணும் இல்லையோ, நான் முதல்ல என்னை நம்பி கொடுத்த பணத்தை நான் திருப்பி அவங்களுக்கு கொடுத்தா தான் நான் சர்வேல ஆக முடியும். ஸோ இது வந்து ரொம்ப நாளாகவே இங்கே இயங்கிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி க்ரௌட் ஃபண்டிங்கு, குரூப் ஃபண்டிங்கு இதில் இது மாதிரி போயிட்டுருக்காங்க. பட் இது நிறையா பேர் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு தவறு. இந்த அவர் ஒன்று சொன்னார் வந்து இங்கே ப்ரொடியூசர்ஸ் ஆர் நாட் ப்ரொடியூசர்ஸ், பேங்கர்ஸுக்கு ப்ரொடியூசருக்கு டிஃப்ரென்ஸ். இங்கே வந்து ஒரு ப்ரொடியூசர், பட் இங்கே லிமிடேஷன் ஆகுது. இங்கே வந்துட்டு பேசிக்காகவே இங்கே ஒரு ப்ரொடியூசருக்கும் ஒரு இயக்குனருக்குமான உறவு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஆரம்ப கட்டத்திலே வந்து அவங்க உட்காரும் போதே வந்து ப்ரொடியூசர்னால் நமக்கு வேண்டாத கம்யூனிட்டி அப்படின்ற மோடில் தான் டைரக்டர்ஸ் உட்காடுறாங்க. டைரக்டர்ஸ்னாலே நம்மளுக்கு வேண்டாத கம்யூனிட்டின்ற மோடில் தான் ப்ரொடியூசர்ஸ் உட்காடுறாங்க. இவங்க நம்மளை ஏமாற்றிடுவான், அவன் நம்மளை ஏமாற்றிடுவான்ற கம்யூனிட்டியில் தான் இந்த இண்டஸ்ட்ரியே மூவ் ஆகிட்டு இருக்கு, ரோல் ஆகிட்டு இருக்கு. அதை தாண்டி முதல்ல ட்ரஸ்ட் இருக்கணும். ஒரு ப்ரொடியூசருக்கும் ஒரு டைரக்டருக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு இயக்குனரை வந்து ஒரு ப்ரொடியூசர் எவ்வளோ தூரம் புரிஞ்சிட்டு இருக்காரு, ஒரு தயாரிப்பாளர் ஒரு இயக்குனர் எவ்வளோ தூரம் புரிஞ்சிட்டு இருக்காரு பொறுத்து தான் அந்த ப்ராஜெக்ட் வந்து வெளியே வருது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் இங்கே கம்யூனிட்டியில் இங்கே இருக்கவங்க வந்துட்டு ப்ராஃபிட்டுக்காண்டி படம் பண்ணுறோம் அப்படின்றத ஆரம்பிக்கும் போது தாண்டி கடைசியில் ஒரு ஈகோ வரல தான் எல்லாம் ப்ராப்ளமே இங்கே ரைஸ் ஆகுது. ஸோ மோர் தென் தேட் இங்கே வந்து ஒரு இது சொல்லுவாங்க, ஒரு டைரக்டர் அண்ட் கேமராமேன் இஸ் லைக் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்வாங்க. அது மோர் தென் தட் ப்ரொடியூசர் அண்ட் டேரக்டர்ஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி இருந்தால் தான் இங்கே வந்து சார் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட லவர் மாதிரி இருக்கணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட ப்ராப்ளம் வருது இங்கே. ஸோ ஹேஸ் டு பி அ லவர்ஸ் கைண்ட் ஆஃப் லவர்ஸ். அந்த மாதிரி இங்கே இருந்தால் மட்டும்தான் இங்கே படங்கள் வந்து இது வருது. அதையும் தாண்டி நம்ம தமிழ் சினிமாவுக்கான ஒரு லிமிட்டேஷன் ஒன்று இருக்குது. ஒரு சின்ன படமோ ஒரு பெரிய படமோ தேட்டர்ஸ் வந்து இங்கே அவ்வளோதான், ஒரு 800 தேட்டர்ஸ் தான் குவாலிட்டி ஸ்க்ரீனிங்ஸ் இருக்குது. அதில் வந்துட்டு ஒரு 500 ஸ்க்ரீன்ஸ் தான் வந்து ரெவன்யூ பண்ணி கொடுக்குற ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. ஒரு தேட்டரில் வந்து இன்றைக்கி ஒரு மூவி நாங்கள் வந்து ப்ராஜெக்ட் பண்ணுறோம்னா கியூபுக்கு வந்து 9,500 10,000 rupees பே பண்ண வேண்டியிருக்கு. ஃப்ளெக்ஸு அது இது லோட்டுன்னு போட்டு ஒரு ஸ்க்ரீனிங், அதாவது நம்ம படம் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு ப்ரொமோஷன் காஸ்ட் இல்லாமல் ஒரு தேட்டரில் ஒரு படத்தை ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு 25,000 rupees செலவாகுது அன்றைக்கி. ஆனால் பெரும்பாலான படங்கள் அந்த 25,000 கூட அங்கேருந்து கொண்டு வரதில்லை. எங்கள் படங்களுக்கும் கிடையாது, சின்ன படங்கள் பெரிய படங்கள்ன்ற டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. பீஸாவே நிறைய படம் தேட்டரில் வந்துட்டு 8,000 மேலே அந்த 20,000 கலெக்ட் பண்ணல. நாங்கள் ஒரு 120 ஸ்க்ரீன் போட்டோம், ஓப்பனிங் வந்து 120 ஸ்க்ரீன் போட்டோம். அதில் வந்து ஒரு 35 ஸ்க்ரீனில் வந்துட்டு அந்த 20,000 எங்களுக்கு திருப்பி வரல. அப்படி பார்த்தா ஸ்க்ரீன் வைஸ் பார்த்தா அந்த 35 ஸ்க்ரீன் எனக்கு லாஸ் தான். சூதுவும் அந்த மாதிரி எல்லா படங்களுமே அந்த மாதிரி நடக்குது. ஒவ்வொரு படத்துலையும் நாங்கள் ஒவ்வொரு அனுபவங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம். அதனால தான் வந்து இப்போல்லாம் வந்துட்டு படங்கள் நான் என்னோட சின்சியர் அட்வைஸ் வந்து இந்த ஃபிலிம் மேக்கர்ஸாக இருக்கட்டும், இல்லை நிறைய யார் ட்ரைங் ஃபார் டு டிரெக்டர் என்ன வந்தாலும் சரி, நீங்கள் பண்ணுற கண்டென்ட் எவ்வளோ நல்லா இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வந்து இந்த படம் மார்க்கெட்டில் என்ன பண்ணுவோம், இந்த படம் பிஸ்னஸாக என்ன பண்ணும்
அப்படின்றதுலையும் உங்களுக்கு தெளிவாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் படம் வந்து சக்ஸஸ்ஃபுல் மூவியாக போகும். அவர் பழைய ஓல்டு டைரக்டர் லெஜெண்டரி டைரக்டர் அகிரா குரோசாவா சொன்ன மாதிரி எவ்ரி டைரக்டர் ஷுட் நோ த ப்ரொடக்ஷன். அப்போ தான் வந்து அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும் அந்த ப்ரொடக்ஷனை. அது இன்றைக்கி இருக்க டெக்னாலஜி வைஸ், இன்றைக்கி இருக்க காம்படிட்டிவ், இன்றைக்கி இருக்க இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில் ஒரு படம் மூவி பண்ணணும்னா ஒரு டைரக்டர் வந்து ஒரு டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட் இல்லாமல் ஆல் த 23 கிராஃப்ட்ஸ் ஈ சுடணும். ஒரு காஸ்டியூம்ஸ் என்ன வேணும், ஒரு கலர் காம்பினேஷன் என்ன பண்ணணும், பின்னாடி இருக்க கலர்ஸ் நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்க ஷர்ட் கலர் இந்த ஷார்ட்டில் பண்ணுறோம்னா பின்னாடி அந்த கலர் என்ன வைக்கணும், அவங்க லொக்கேஷன் பார்க்கும்போது அவ்வளோத்தையும் பிளான் பண்ணால் மட்டும்தான் இன்றைக்கி வந்து ஒரு சரியான படத்தை சரியான ப்ராஜெக்ட் டயத்தில் கரெக்டான பட்ஜெட்டில் எடுத்து முடிச்சு ரிலீஸ் கொண்டு வர இங்கே முடியுது. ஸோ நீங்கள் இந்த இதில் பண்ணும்போது இதுக்கு உண்டான பிஸ்னஸ் மாடியூல்ஸும் நீங்கள் அவங்களோட இன்வெஸ்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா இட் வில் பி அ வெரி கிரேட் சக்ஸஸ்ஃபுல் மாடியூல். இந்த ஒரு ஃபஸ்ட் டைம் நீங்கள் இதில் பண்ண ஒரு கிரேட்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். பட் இது ஒரு நல்ல முயற்சி. இந்த முயற்சி வெற்றி பெற இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. நன்றி. ஒருத்தங்க இன்வெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக ஆர்வம் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த சினிமாவில் எந்த துறையில் எப்படி வேணாலும் வர்றதுக்கு அதாவது 2 விஷயம் இருக்குது. அதாவது நம்ம வந்து இந்த இன்வெஸ்ட் பண்ணி உள்ளே நடிக்க வர்றாங்களோ, இல்லை இன்வெஸ்ட் பண்ணியே டைரக்ட் ஆகிறாங்க, இல்லை ப்ரொடியூசரே வந்து கொஞ்சம் பணம் போட்டு அவரை நடிச்சுக்கிறாரு, இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் ஒரு டீக்ரேட் பண்ணியே பார்த்துட்ருக்கோம். அது அப்படி பார்க்க வேண்டியது இல்லை. அது ஒரு யூ ஆர் பேசிக்கலி எல்லோரும் மாதிரியே அவங்களும் இன்வெஸ்ட் தான் பண்ணுறாங்க, அவங்களும் கொடுக்குறப்ப ஹார்ட் அண்ட் மணி தான் கொடுக்குறாங்க. பட் அதை ஒருத்தங்க நடிக்கிறதுக்கு பணம் கொடுத்தா அவன் ரொம்ப நம்ம ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு அன்ஈஸியாக, அதாவது லஞ்சம் கொடுக்குற மாதிரி தான் டேபிள் கீழே தான் கொடுத்து பண்ணுறாங்க. அதுக்கு ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் கிடையாது. அந்த காசு அவனுக்கு திரும்ப வருவதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது, வந்ததும் கிடையாது. ஸோ இது தான் அதாவது ஸோ நீங்கள் சொல்ல மாதிரி நாங்கள் யாரையும் புதுசாக அப்ரோச் பண்ண வேண்டியது இல்லை. தேர் இஸ் ஆல்ரெடி ஹேப்பனிங். நீங்கள் நான் சொன்ன மாதிரி எல்லா படங்களும் நமக்கு தெரிஞ்ச 180 படங்கள் இப்படி தான் நடந்துட்டு இருக்கு. ஆனால் ஸ்ட்ரீம்லைன் இல்லாமல் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பணம் போட்டவன் எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள், ஒரு துபாயில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு படத்தில் வந்து செகண்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லி 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணார். அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அவர் ஒரு சீனில் வந்து அந்த 3வது ஹீரோவுக்கு பின்னாடி அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் நின்னார். அவ்வளவுதான் அவருடைய அந்த 10 லட்சத்துக்கான ஒர்த்து. சரி பரவாயில்ல, நான் சான்ஸ் இல்லை, போனால் போகுது, போட்ட காசு வந்தால் அடுத்த படம் இன்வெஸ்ட் பண்ணிக்கணும்னு நினச்சா அந்த ஒரு பைசா கூட அவருக்கு வரல. இன்றைக்கி அதை தாண்டி அவரால் கிளைம் பண்ணுறதுக்கு எந்த டாக்குமெண்டேஷனும் கிடையாது, ஒரு சின்ன பேப்பரில் சைன் கூட கிடையாது. இன்னொரு பயம் பாருங்கள், இதெல்லாம் தாண்டி ஒரு ஓப்பன் அவரால் திட்டுறது கூட பயம். நம்ம ஏதாவது திட்டினோம்னா நம்மளை அடுத்த படம் சான்ஸ் தர மாட்டானோ. ஸோ திஸ் இஸ் த ரியாலிட்டி. இதுக்கு என்கிட்ட ஆக்சுவலாக ஆன்சர் சொல்ல முடியாது, ஏன்னா உங்களுக்கே தெரியும். இது எப்படி வேணால் இருக்கலாம் சார், ஒன்றும் இல்லை சார். அதாவது இட்ஸ் எவால்விங் ஐடியா. ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ நாங்கள் ஒரு 1 கோடி அந்த மாதிரி ஒரு ஐடியா வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நான் ஒரு 2 ப்ராஜெக்ட் வந்து ஒரு 75 lakhs 80 lakhs அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறோம். பட் இட் நீட் நாட் பி 65 lakhs. அதை நம்ம எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுவோம்? சார் சொன்ன மாதிரி இந்த படத்துக்கான மார்க்கெட் வேல்யூ என்ன, சக்ஸஸ் ஃபெயிலியரை தாண்டி நம்ம ஜென்ரலாக ஒரு ஐடியாலஜிக்கு நம்மகிட்ட ஒரு மார்க்கெட் வேல்யூ, இந்த கண்டென்ட்டுக்கு இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு இந்த மார்க்கெட் வேல்யூ வரும், இல்லை இவ்வளோ கரெக்டான ஒரு ஐடியா இருக்கும்போது தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி தான் 150 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ண முடியுது, இல்லைன்னா முடியாது. ஏன்னா அன்னியன் படம் எடுத்துக்கிற போது சங்கர் சார் வந்து மிகப்பெரிய விமர்சனத்துக்கு ஒன்றார். 25 படம் 1 கோடி படம் எடுத்துருக்கலாம், தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து 25 கோடிக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னது வந்து வித்தின் 5 இயர்ஸில் வந்து இன்றைக்கி வந்து அது 150 கோடி மாறி இருக்குது. ஸோ அதனால் அது பிஸ்னஸை பொறுத்தான். நான் சொன்னேன், இப்போ நீங்கள் இதிலே லிஸ்ட் ஆகிற ஒரு ப்ராஜெக்ட், இப்போ ஹாலிவுட்டில் அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. அதாவது ஃபண்டிங் இல்லாட்டி கூட எனக்கு ஆர்டிஸ்ட் கால் சீட் இருக்கும், அவங்க அதை லிஸ்ட் பண்ணி ஃபண்ட் கலெக்ட் பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லை, எனக்கு ஏதோ ஒரு நோன் ஆர்டிஸ்ட், ஒரு ஏகிரேட் இல்லாட்டியும் ஒரு மீடியம் லெவல் பிஸ்னஸ் உள்ள ஆர்டிஸ்ட் வந்து பாஸ் எனக்கு கதை பிடிச்சிருக்கு, நீங்கள் ப்ரொடியூசர் கொண்டு வாங்க நடிக்கணும்னு சொல்கிறது சகஜமாக நடந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசரோட 2 பக்கமே ஒரு இங்கே போனால் அதை கேட்குறாங்க, அதை போனால் இங்கே கேட்குறாங்க, எங்கே போய் கேட்குறதுங்கிற ஒரு குழப்பமான ஏரியா தான். ஸோ ஏதாவது ஒன்று கன்ஃபார்ம் பண்ணால் நம்ம ஸ்டெப் ஆக முடியுது. பட் வேற இந்த சிஸ்டத்தில் அவங்க ஓப்பன், அதாவது ஃபாரின் க்ரௌட் ஃபண்டில் வந்து ஒரு ஆர்டிஸ்டோட கால்ஸ் இருந்தால் அதை வச்சு அவங்களால ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியுது. அந்த ஆர்டிஸ்டோட வேல்யூவை பொறுத்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு சகஜமாக ஒரு 5 கோடி ரூபா பிஸ்னஸ் ஆகுதுன்னா நீங்கள் இதில் ஒரு 3 crores ரைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதான் விஷயம். என்ன சார், இட்ஸ் ப்ராஜெக்ட் பேஸ் சார். அதாவது அந்தந்த ஃபிலிம் மேக்கர் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எப்படி விரும்புகிறாரோ அப்படி ஸ்லாப்ஸ் வச்சுக்கலாம். எனக்கு வந்து இந்த பிரித்து வேண்டாம், என்னோட படம் 60 லட்சம் ரூபா, 60 லட்சம் போட்டு ஒரு ப்ரொடியூசர் வந்தால் போதுங்கிற அதை லிஸ்ட் பண்ணியே ப்ரமோட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து 10,000 1000 பேர் போட்டால் கூட போதும் அப்படிங்கிறவங்க அந்த ஸ்லாப் அனுப்பிச்சு. ஸோ ஒவ்வொரு டைரக்டரும் ஒவ்வொரு லிஸ்ட் பண்ணுற அந்த கிரியேட்டரும் யூ கேன் டிசைட் த ஸ்லாப். The company will sign a legal agreement with the investor
ஃபார் திஸ் டேர்ம்ஸ் யூ ஆர் இன்வெஸ்டிங் ஃபார் இந்த ப்ராஜெக்டாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த ஸ்டேஜில் இருக்குது, இதை வந்து நாங்கள் இந்த கம்பெனி எக்ஸிக்யூட் பண்ணுறது லைன் ப்ரொடியூசராக எக்ஸிக்யூட் பண்ணோம். பேசிக்காக சில கேரண்டிஸ் நான் சொன்ன மாதிரி லாப நஷ்டங்கிறத வந்து யாராலும் கேரண்டி சொல்ல முடியாது, பட் படம் முடியும் அப்படிங்கிறத கேரண்டி சொல்ல முடியும். ஆமாம் சார். இப்போ ஒன்று சார், இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் 60 லட்சம் பண்ண வச்சுங்களேன், எனக்கு 60 லட்சம் வந்து எந்த காம்பினேஷன் வந்தாலும் ஓகே தான். 60 லட்சம் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணாலும் ஓகே தான். 2 லட்சமாக வந்து ஒரு 30 பேர் இன்வெஸ்ட் பண்ணாலும் ஓகே தான். ஒருத்தர் 30 லட்சம் போட்டார், மிச்சம் 15 பேர் வந்து 2 லட்சம் போட்டால் கூட எனக்கு ஓகே தான். ஸோ அது அந்த பட்ஜெட் மீட் ஆனால் அந்த ப்ராஜெக்ட் க்ளோஸ் ஆகிடும். இட் கோ டு த ப்ரொடக்ஷன் ஃபேஸ். அதுக்கு மேலே ஃபண்டு கலெக்ட் பண்ண மாட்டாங்க. முதல்ல இப்போ நான் என் படத்தில் லான்ச் பண்ணுறேன், அது எனக்கு பெரிய லாபம். ரெண்டாவது ஒன்றும் இல்லை சார், பேசிக்காக நான் வந்து பெரிய சர்வீஸாக அப்படிலாம் கிடையாது, பட் என்னால் சும்மா இருக்க முடியாது, அதனால் ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பேன். படம் பண்ண முடியாதும் போது நான் அப்போ தான் வந்து சவுண்ட் கேமரான்னு ஒரு மீடியா ரன் பண்ணேன். சரி, வெறும் நியூஸ் ஏஜென்சி வேணாம், ஏதாவது அப்போ தான் வந்து ஸ்க்ரீன் ப்ளே காம்படிஷன், அதில் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் என்னோட ஸ்கிரிப்டை சப்மிட் பண்ணியிருக்கலாம். எனக்கு உண்மையில் நான் கான்ஃபிடன்ஸ் சொல்லுவேன், இங்கே நடந்த 5 ஸ்கிரிப்டோட என் ஸ்கிரிப்ட் பெட்டர்னு நான் சொல்லலாம். பட் அது நான் போகல, ஏன்னா அது ஒரு அன்னதிகளாக தெரிஞ்சது, அதனால் நான் சப்மிட் பண்ணலை. விஷயம் தான் சார். இப்போ என்னன்னா, எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணல, அட்லீஸ்ட் இதில் ஹெல்ப் பண்ண யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க பின்னாடி, அந்த மாதிரி தான். ஏன்னா இப்போ பேசிக்கல் நான் இந்த ப்ராஜெக்ட் சுயநலமாக தான் நான் லான்ச் பண்ணியிருக்கேன், என்னோட ப்ராஜெக்ட் தான் லான்ச் பண்ணியிருக்கேன். ஒரு ட்ரையலாக அது ஒன்று சுயநலமாகவும் இருக்கலாம், இல்லை வந்து முட்டாள்தனமாகவும் இருக்கலாம். சுத்தமாக ஒன்றும் வராட்டினா வந்து அது டிசாஸ்டர் ஆகலாம். ஸோ ஐம் டேக்கிங் த ரிஸ்க், வேறு வழி இல்லை, அவ்வளோதான். இது கம்பெனிக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்னு கேட்குறீங்க. கம்பெனிக்கு வந்து க்ரௌட் ஃபண்டிங் மாடல் நான் அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். கிக் ஸ்டார்டர் வந்து தேர் சார்ஜிங் அரௌண்ட் 7% ஆஃப் த கலெக்டிவ் ஃபண்டிங். அவங்க 2 வச்சுருக்காங்க, அதாவது ஃப்ளெக்சிபிள் அண்ட் ஃபிக்ஸட் அப்படின்னு. ஃப்ளெக்சிபிள்னால் நீங்கள் எவ்வளோ கலெக்ட் பண்ணால் நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது. வி ஆர் நாட் என்கரேஜிங் தட், ஏன்னா அது ஒரு மணி ஸ்கேம் ஆகிடும், ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு நிறைய வரும் அப்படின்னால we are following only fixed funding model. அந்த ஃபண்டிங் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணால் அது கலெக்ட் ஆனதுக்கப்புறம் we will move the project from funding to the production stage. என்ன சார்? ஓகே, கேளுங்க சார். ஆமாம். இல்லை சார், நானும் ப்ரொடியூசர் கவுன்சில் மெம்பர் தான். இந்த ஓரியன்டேஷன் பண்ணணுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 5 எலெக்ஷனில் பேசப்படுற, ப்ராமிஸ் பண்ணப்படுற, டெலிவர் பண்ணாத ஒரு விஷயம். ஸோ அதுக்கு மேலே நான் விமர்சனம் பண்ண விரும்பலை. அதான் சார், நாங்கள் ஃபாலோவிங், அதாவது ஆல்ரெடி வந்து உலகம் முழுவதும் ப்ரூவன் மெத்தட். தமிழ்நாட்டில் லூசியாங்கிற ஒரு விஷயமே வந்து ஒரு அருமையான எக்ஸாம்பிள். என்ன சார்? இருக்கலாம் சார், எனக்கு தெரியல சார். சரி சார், அதான் சொல்கிறேன். ஃபெயிலியருக்கு நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, அந்த மாடல், அதாவது ஜிவி சாரோட மாடல் வந்து எனக்கு தெரிஞ்சு க்ரௌட் ஃபண்டர் மாடல் கிடையாது, அது மோர் ஆஃப் அ கார்பரேட். ரைட் சார். அந்த சரி சார். எனக்கு தெரியல, ஏன்னா அவங்களுடைய ஃபாலோ பண்ண மாடல் என்னன்னு தெரியல. நான் ஃபாலோ பண்ணுற மாடல் நல்லா இருக்குன்னு நம்பிக்கை இருக்குது. வி ஆர் ட்ரைங் அண்ட் வி ஆர் ரெடி டு ஃபேஸ் த கான்சிக்வன்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ். ஆமாம் சார், என்ன மேலே கேஸ் போடலாம், ஜெயிலில் கோர்ட்டில் போடலாம். ஸோ அதுக்கான அதுக்கான ஒரு லீகல் கவுன்சிலோடைய ஒரு ஆடிட்டிங் டீமோட தான் நான் உள்ளே இறங்குறேன். அக்ரிமெண்ட்ஸில் வரையும் வந்து நான் சொன்ன மாதிரி எது நடக்கும், எது நடக்காது, எதுக்கு நாங்கள் பொறுப்பு, எதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படிங்கிறத வந்து நியாயமான முறையில் ஒரு 2 பக்கமும், அதாவது என்னென்ன சார், ஒரு பேசிக்காக ஒன்று சொல்கிறேன். நான் ஒரு ப்ரொடியூசர் நம்பி நான் படத்துக்கு ஒரு கதை சொல்கிறேன், ஓகே பண்ணுறாங்க, எனக்கு ஒரு 10,000 அட்வான்ஸ் கொடுத்து ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு 10 நாள் ஷூட்டிங் போகிறாங்க, அப்புறம் வந்து ஃபண்டிங் ஏதோ பிரச்சனை, அதுக்கப்புறம் என்னால் அந்த ப்ராஜெக்ட் எடுத்து இன்னொருத்திட்ட போக முடியாது, காப்பிரைட் இஷ்யூ. அவர் ரெடியாகி வர்ற வரைக்கும் தான் நான் வெயிட் பண்ணணும். இது எனக்கே நடந்திருக்கு. நான் என்னோடய படம் ரிலீஸ் ஆன படம் கேள்விக்குறி, அதுக்கப்புறம் நான் ஒரு 5 படம் ஆரம்பிச்சிருக்கேன், எல்லாமே வேரியஸ் ஸ்டேஜஸாக வேரியஸ் இஷ்யூஸ். ஸோ இந்த அனுபவங்களை தான் இதில் அப்ளை பண்ணுறேன். முடிக்கிறதுக்கான அந்த கதைக்கு அதான் சார், இது வந்து நான் கோச்சரையான 60 லட்சம் எடுக்க முடியாது சார். ஆனால் அந்த சவுண்ட் கேமரா ஆக்ஷன் இந்த படத்தை எடுக்கலாம். சரி, இல்லை கதை வந்து அந்த கதாசிரியோடைய இளைஞனுடைய பொறுப்பு. அது வந்து இந்த சிஸ்டத்தில் ஒர்க் ஆகுமா இல்லையான்னு டிசைட் பண்ணுறது எங்களுடைய பொறுப்பு. ஒரு நிமிஷம் சார், அந்த என்ன சார்?
இது வந்து ரேர் கேஸ், நடக்க வாய்ப்பு இருக்குது. அவர் சொல்ல மாட்டார் சார். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துக்கான எக்ஸிக்யூஷன் லைன் ப்ரொடியூசராக முழுக்க இந்த கம்பெனி தான் நிர்வாக பொறுப்பை எடுத்துக்கும், ஃபைனான்ஸ் ஹேண்ட்லிங்கு. ஸோ ஷூட்டிங் அதாவது ஒரு 40 நாள் பண்ணிச்சிருக்காங்க. 40 நாள்ங்கிறது 42 நாள் ஆகலாம், 40 நாள் ஆகலாம், 150 நாள் ஆகிடாது. ஸோ அதை முதல்ல கிளாரிஃபை பண்ணிடுறோம். இரண்டாவது, நீங்கள் கொடுக்குற பணம் வந்து கம்பெனி தான் இன்வெஸ்ட் பண்ணுது உங்களுக்காக. அப்படிங்கும்போது அந்த பொறுப்பையும் கம்பெனி தான் எடுத்துக்குது. ஸோ நீங்கள் 60 லட்சங்கிறது 65 ஆகலாம், 70 ஆகலாம். அது ஆகாமல் நாங்கள் அவங்க 60 லட்சம் லிஸ்ட் பண்ணும்போதே அது ஒரு 55 லட்சம் பட்ஜெட் தான் 60 லட்சமாக லிஸ்ட் பண்ண சொல்லி நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம். அந்த பஃபர் 10% வச்சுக்கோங்க அப்படிங்கிற சொல்லி தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு தயாரிப்பாளராக எங்கள் சர்க்கிளில் உள்ள தயாரிப்பாளர் அனுபவத்தையும் நிர்வாகிகள் அனுபவத்தையும் பொறுத்து அந்த 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 டிசைட் பண்ணும்போது, ஓகே இவர் 30 லட்சம் சொன்னால் இது 30 லட்சம் முடியாதுங்க, நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க அப்படிங்கிற ஒரு ஓப்பன் டிஸ்கஷன் வச்சு அந்த பட்ஜெட் கூடவோ குறையோ செஞ்சு அதுக்கப்புறம் தான் அதை லிஸ்ட் பண்ணுறோம். என்ன சார்? நான் மிஸ்டர் முத்துராமலிங்க 2 பேர். இது நான் ஆக்சுவலாக இந்த ஐடியா வந்து நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்த ஐடியா. அப்போ எதேச்சியாக ஸ்னேகாங்காத ரிலீஸ் டயத்தில் வந்து நான் கொஞ்சம் ப்ரொமோஷனோட இன்வால்வ் ஆகியிருந்தேன். அப்போ அதுக்கடுத்து அடுத்த படம் அப்படிங்கும்போது பேசிகிட்டு இருக்கும்போது நானாக தான் இனிஷியேட் பண்ணேன். சார் என்கிட்ட அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது, நான் ட்ரை பண்ணி பார்க்க போனேன், எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, பட் வி ஹேவ் டு வில் டேக் த ரிஸ்க், பண்ணி பார்க்கலாமான்னு கேட்டப்போ ஹி வாஸ் வெரி ஓப்பன் டு. என்ன சார்னு கேட்டார். சில விஷயங்கள் அவர் இதே கேள்விகள்லாம் கேட்டார். நான் சொன்னேன் நமக்கு ஏதாவது, அதுக்கு நான் கொடுத்த ஆன்சர் அவருக்கு திருப்தியாக இருந்துச்சு. ஸோ அவர் ஹி ஜாயின்ட் அது. சரி, ஓகே, அட்லீஸ்ட் கொஞ்சம் ரிலீஃப். இது வந்து ஒரு சவுண்ட் கேமரா ஆக்ஷன்னு பேர் வச்சுருக்கேன். பிகாஸ் இது ஒரு சினிமா பேக்ட்ராப்பை பற்றின ஒரு மர்டர் மிஸ்ட்ரி. ஒரு நின்று போன படம் வந்து மீண்டும் ஒரு ரீஷெடியூல் ஆகி ஒரு 7 நாள் ஷூட்டிங் போகுது. அந்த 7 நாள் ஷூட்டிங் நடக்கிற சம்பவங்களை வந்து நான் சினிமா ஷூட்டிங்கில் வந்து எல்லாருக்குமே ஒரு க்யூரியஸான விஷயம். ஆனால் அதே சமயம் அதுக்குள்ளே நடக்கிற ஒரு பல வாழ்க்கைகள் இருக்கும். ஒரு கதாநாயகனுடைய அதே ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு இடத்துல நிற்கிற ஒரு 20 அடிக்குள்ள நிற்கிற 5 பேருடைய மனநிலை, அவங்களுடைய ப்ரெஷர், அவங்களுடைய மென்டாலிட்டி, அவங்களுடைய சந்திக்கிற அனுபவம் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அதை இன்டெப்த்தாக கவர் பண்ணுறதான் இது ஒரு பேசிக்கலி ஒரு மர்டர் மிஸ்ட்ரி. அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கும். பட் முழுக்க ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குள்ளே ஒரு பலருடைய அவங்களுடைய மைண்டில் போய் அனுபவிச்ச விஷயங்களமாக இருக்கும். நான் இது வந்து ஒரு 60 lakhs பிளான் பண்ணியிருக்கேன் சார். நான் தலைப்பு பயணத்தில் ஒரு சும்மா ஒரு த்ரில்லர் மூவி, அதுக்காக வச்சுருக்கேன். முன்னோட்டம் இல்லை, நான் கதை இன்னும் முழுசாக ரெடி ஆகலை. முன்னோட்டம் ஆமாம் டீல் பண்ணும். காம்படிஷனும் நடத்தணும். தமிழில் வந்து இது வரைக்கும் திரைக்கதைக்கான ஒரு போட்டியோ அதற்கான செலெக்ஷன் அங்கீகாரமோ இல்லாமல் இருந்ததா ஒரு அதிர்ச்சியான செய்தி அது. ஏன்னா இது வரைக்கும் ஆச்சரியமாக இருந்தது. ஸோ முறையாக அதை ஒரு ட்ரை பண்ணி பார்த்தோம். ஒரு ஸ்க்ரீன் ப்ளே காம்படிஷன் அப்படின்னு ஒன்று நடத்தி பார்த்தோம். ஒரு 180 ஸ்கிரிப்டுக்கு மேலே வந்தது. அதுலேருந்து சிறப்பாக வந்து டாப் 5 ஸ்கிரிப்ட்ஸாக வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். முழுநீள திரைப்படத்துக்கான ஒரு 5 சிறந்த திரைக்கதைகளும், குறும்படங்களுக்கான சிறந்த 5 திரைக்கதைகளும் செலக்ட் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு எல்லாமே இங்கே வந்திருக்காங்க, பல ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்கள எங்கள் ஸ்டேஜில் கூப்பிட்டு கௌரவப்படுத்த போகிறோம், அவார்டு கொடுக்க போகிறோம். அவங்களுக்கு நான் கொடுத்த ப்ராமிஸ் என்னென்னா, அதாவது 150 ஸ்கிரிப்டில் சிறந்த ஸ்கிரிப்ட்லாம் தேர்வாக இருக்குதுங்க. ஸோ இவங்களுக்கு வேண்டிய ப்ரொமோஷன் பண்ணி ஒரு டேலண்ட் ஏஜென்சி மாதிரி செயல்பட்டு இவங்களுக்கு இந்த ஸ்கிரிப்டுக்கு பொருத்தமான அந்த ஸ்கிரிப்டில் விரும்புகிற தயாரிப்பாளர்கள் தேடி கொடுக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. அதுக்கு வேண்டிய எல்லா முயற்சிகளையும் நாங்கள் செய்வோம் அப்படிங்கிறது எங்களோட நாங்கள் கொடுத்த வாக்கு. அதுக்கு வேண்டிய எல்லா முயற்சியும் நாங்கள் செய்வோம். அதோடைய முதல் ஸ்டெப் தான் இது. இரண்டாவதாக வந்து மூவி ஃபண்டிங் நெட்வொர்க் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ண போகிறோம். மூவி ஃபண்டிங் நெட்வொர்க் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்ச காலமாக க்ரௌட் ஃபண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஃபேன்சியான வேர்டாக இருக்குது. உலகம் முழுவதும் வந்து கிக் ஸ்டார்டர், இண்டிகோகோ போன்ற பிளாட்ஃபார்ம்லாம் உருவாயிருக்கு. க்ரௌட் ஃபண்டிங் பேஸ்டு பிளாட்ஃபார்ம்ஸ். அடிப்படை என்னென்னா, ஒரு படைப்பாளி, அது வந்து எந்த படைப்பாகவும் இருக்கலாம், ஒரு சினிமாவாக இருக்கலாம், ஒரு ஃபோட்டோகிராஃபியாக இருக்கலாம், ஒரு ரிசர்ச் இருக்கலாம், ஒரு சயின்ஸை பற்றி எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்கலாம். இந்த படைப்புகளை, இந்த ப்ராஜெக்ட்ஸ்களை வந்து அவங்களுக்கு வேண்டிய ஃபண்டிங் இல்லாமல் இருக்கலாம். ஸோ ஏன்னா இது உலகம் முழுவதுமே ஒரு சரியான படைப்பாளிக்கும் சரியான ஃபைனான்சியலுக்கும் லிங்க் வந்து கிடைக்கிறது கஷ்டம்தான்.
ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை ப்ராஜெக்ட்ஸை வந்து அந்த பிளாட்ஃபார்மில் வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த பிளாட்ஃபார்ம் தே பிரிங் த லாட் ஆஃப் க்ரௌட் டு தம். ஸோ அவங்களுக்கு வேண்டிய எக்ஸ்போசர் கொடுத்து அந்த ப்ராஜெக்ட்ஸை வந்து உலகம் முழுவதும் இருக்க பொட்டென்ஷியல் இன்வெஸ்டர்ஸை கொண்டு போய் சேர்க்குறாங்க. அவங்க அதை அதில் விருப்பம் உள்ளவங்க வந்து அவங்களுக்கு கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி அதை சப்போர்ட் பண்ணுவாங்க. திஸ் இஸ் எசென்சியலி க்ரௌட் ஃபண்டிங் இந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் நடந்துகிட்டு இருக்காது. இந்தியா லெவலில் சில படங்கள், முனீர்னு ஹிந்தியில் ட்ரை பண்ணார். லூசியா படம் வந்து கன்னடத்தில் வந்து சென்சேஷனல் ஆச்சு இந்த க்ரௌட் ஃபண்டிங் மூலமாக. ஆனாலும் இன்னொரு லூசியாவோ இன்னொரு முனீரோ இங்கே இன்னும் செயல்படாமல் இருக்க காரணம் வந்து அந்த க்ரௌட் ஃபண்டிங் ஐடியா வந்து இந்திய அளவில் வந்து ஒர்க் அவுட் ஆகிற வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. ஸோ அதை பற்றி நான் கொஞ்சம் பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரீன் ப்ளே காம்படிஷன் பற்றின அவார்டு ஃபங்க்ஷன் நம்ம நடத்தலாம். முதல்ல அந்த வின்னர்ஸ் எல்லாரையும் நான் அறிமுகப்படுத்துகிறேன். முதலாவதாக வந்து மணிகண்டன் ஜெயராமன், விதனம் அப்படிங்கிற ஒரு திரைக்கதைக்காக செட் ஆயிருக்காரு. மணிகண்டன் ஜெயராமன் வாங்க ப்ளீஸ் கம். இதுக்கு அடுத்து ஷாம் சுந்தர், என்னிடம் அப்படிங்கிற திரைக்கதைக்காக குறும்பட. முகமது ரசூல், 221 பேக்கரி ஸ்ட்ரீட் என்ற திரைக்கதைக்காக விருது. கையில் எழுதலாமா, தமிழில் எழுதலாம், இல்லை இங்கிலீஷில், ஏன்னா தங்கிலீஷில் எழுதலாமா, அப்படி பல கேள்விகள்லாம் வந்தது. ஓரளவு முறைப்படுத்தி ஆண்டுகள் இதை இன்னும் சிறப்பாக இந்த 150 வந்து ஒரு 250 ஆகும், 300 ஆகும், அடுத்த ஆண்டு ஆகும்னு நினைக்கிறோம். அதுக்கு வேண்டிய எல்லா முயற்சிகளும் செய்வோம். அதுக்கு முன்பாக இன்றைக்கி பல பிஸியான ஷெடியூலையும் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய திரு சி.வி. குமார் சார் அவர்களுக்கும், இன்றைக்கி நைட் ஸ்கெடியூல் 6:30 மணிக்கு அங்கே ஷூட்டிங் ஆரம்பிச்சுட்டு இந்த ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்க திரு மீரா கதிரவன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீரா கதிரவன் இதை பற்றி சில வார்த்தைகள் பேசிட்டு அவங்க ஷூட்டிங் போக விரும்புகிறார். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபன் சினிமாவில் எப்போவுமே 2 விஷயம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஃபண்டட், ஸ்க்ரீன் ப்ளே ரெண்டுமே இருக்குது. ஆனால் இல்லாத மாதிரி ஒரு மிஸ்ட்ரி இருந்துகிட்டே இருக்குது எப்போவுமே வந்து. இது ரெண்டும் ஒன்று சேர ஒரு புள்ளி வந்து ஒரு நல்ல சினிமாவுக்கான ஒரு தொடக்கம். நல்ல சினிமாவுக்கான ஒரு வியாபார ஆரோக்கியமான ஒரு சினிமாவுக்கான ஒரு தொடக்கமாக ஃபீல் ஆகுது. க்ரௌட் ஃபண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து எல்லா இடங்கள்லையுமே தொடர்ந்து அதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்ருக்கு. லூசியா அதுக்கு ஒரு பெரிய உதாரணமாக சொல்லலாம். எல்லா நாட்டிலையும் எல்லா மக்களையும் விடையும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த சினிமா மேலே இருக்கக்கூடிய அபரிதமான அந்த பிரியமும் அந்த என்ன சொல்கிறது வந்து அந்த வெறியும் வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது வந்து. உதாரணத்துக்கு வந்து நம்ம சினிமாவிலேருந்து அரசியலேருந்து சினிமாவில் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் வந்து. இங்கே எல்லாருமே சினிமாவுக்காக எல்லா தியாகமும் செய்ய தயாராக இருக்காங்க வந்து. தெருவில் போகிற சாதாரணமாக நம்ம சந்திக்கிற எதிரில் வர யார்கிட்டையுமே நீங்கள் சினிமாவுக்காக நீங்கள் உங்கள் பாக்கெட்லேருந்து ₹1 எடுங்கன்னா உடனே எடுத்து கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ஆனால் அதை எப்படி எடுத்து கொடுக்கறது, அது என்னவா வரும், சரியான முறையில் வந்து நமக்கு இந்த பணம் திரும்ப வருமா அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு விஷயம் தான் சினிமாவில் இல்லை. அது நம்ம சி.வி. குமார் சார் மாதிரி சினிமாவை ப்ரொஃபஷனலாக அப்ரோச் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் முன்னோட இப்போ மாறி இருக்கிறதா நினைக்கிறேன். இன்னும் நிச்சயமாக இந்த மாதிரியான அமைப்புகள் மூலமாக தொடர்ந்து அதுக்கான மாற்றங்கள் நிறைய நடக்கும். இந்த மாற்றத்துக்கு என்னாலான உதவிகள் நானும் எந்நேரமும் செய்ய தயாராக இருக்கிறேன். திரைக்கதைகள் நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது 15 வருஷமாக 16 வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்க நேஷனல் ரைட்டர்ஸ் கேட்கும்போது கூட கதை இருக்குது என்கிட்ட, ஃபுல் ஸ்கிரிப்ட் இல்லை அப்படிம்பாங்க வந்து. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த திரைக்கதை இல்லாமல் எப்படி வந்து ஸ்பாட்டுக்கு போக முடியும், திரைக்கதை இல்லாமல் எப்படி ஒரு படம் சாத்தியம்ங்கிறது வந்து. ஆனால் இன்றைக்கி ஒரு திரைக்கதைக்காக ஒரு 150 திரைக்கதைகள் வந்தது அப்படிங்கிறதே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது வந்து. ரொம்ப சினிமா நிச்சயமாக வந்து வேறு இடத்துக்கு போயிடுச்சு, கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது. இந்த ஏஜென்சின்னு சொன்னீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய தயாரிப்பாளர்களுக்கு நல்ல கதைகளை கொண்டு சேர்க்கறதுக்கு, நிறைய தயாரிப்பாளர்களுக்கு இந்த மாதிரியான திரைக்கதைகள் இருக்குது அப்படின்னு தெரியறதுக்கு ஒரு பெரிய பாலமாக இருக்கும்னு நம்புகிறேன். விழித்திரு நானே ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த படம் முடிய போகுது. என்னாலான உதவி இப்போதைக்கு இந்த 5 திரைக்கதைகளில் சிறந்த திரைக்கதையாக இருக்குது ஏதாவது ஒரு திரைக்கதையை நான் தயாரிக்கிறேன்னு நான் உங்களுக்கு உறுதி கொடுக்குறேன் வந்துட்டு. ஃப்யூச்சரில்
சிவகுமார் சார் மாதிரி இன்னும் நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து இதிலிருந்து நிறைய திரைக்கதைகள் எடுத்து இதே போன்ற திரைக்கதை போட்டிகள் நிறைய நடந்து நல்ல நல்ல திரைக்கதைகள் வந்து ஃபண்டட் அண்ட் நல்ல ஸ்க்ரீன் பிளே சரியான ஒரு புள்ளியில் சேர்ந்து நல்ல சினிமா உருவாகணும்னு வேண்டிக்கிறேன். அது நடக்கணும்னு ஆசைப்படுறேன். நடக்கும். வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி. ஒரே நிமிஷம் ஒரு செகண்ட். மனவல் எடுத்துருங்க. ஓகேம்மா சார், விஷுவல்ஸ் பின்னாடி. ஓகே சார், நன்றி. திரைப்பட ஜாம்பவான் அனைவருக்கும் எனது முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திரைப்படத்துறையில் நான் 5 ஆண்டு காலம்தான் அனுபவம் வாய்ந்தவன். நான் 30 ஆண்டுகள் குங்ஃபு பயிற்று பெற்று தேசிய அளவிலே சீஃப் மாஸ்டராக இருக்கிறேன். சினிமாவுக்கு வர்றது எல்லாருக்குமே வந்து எல்லோரும் சாதிக்கணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு தான் வரோம். ஒவ்வொருத்தருக்கும் சாதனையை மட்டும்தான் நினைப்போம். அதுமாரி வராங்க. எல்லாராலையும் சாதிக்க முடியறதில்ல. காரணம் வந்து ஒரு சில படங்கள் வந்து முடியாத கூட போயிடுது. சார் சொல்லது பண்ணும்போது இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து என்ன சாதிக்க நினைக்க வர அத்தனை பேரும் சாதிக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் இந்த இது பண்ணி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த ஸ்கீம் வந்து எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்குது. அதனால் இதுக்கு எந்த விதத்தில் உதவிகள் கேட்டாலும் உறுதுணையாக இருப்போம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது சம்மந்தமாக எனக்கு எதுவுமே தெரியாது. ஜெயலானி சார் தான் என்னை கைட் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் நீங்கள் அவர் பேசி முடிஞ்சோடனே சிவகுமார் சார் பேசி முடிஞ்சோடனே நீங்கள் கேள்விகள் கேட்டால் நான் பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ இந்த க்ரௌட் ஃபண்டிங் அப்படி பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். க்ரௌட் ஃபண்டிங் உலகம் முழுவதும் ஒர்க் அவுட் ஆகும். இந்தியாவில் ஏன் அது ஒன்றும் அந்தளவுக்கு ரீச் ஆகலாம், அந்தளவுக்கு அதுக்கு சப்போர்ட் இல்லைங்கிறது காரணம் நம்ம சொன்னோம். நம்மளுடைய மென்டாலிட்டி வந்து நம்ம ஒரு பணத்தை எடுத்து கொடுத்துட்டு நீ நல்லா இரு அப்படின்னு நம்ம வேடிக்கை பார்க்குற அளவுக்கு, அதுவும் ஒரு கஷ்டப்படுற ஒரு தொண்டு நிறுவனங்களோ அல்லது அனாதை ஆசிரமோ இல்லை ஒரு சுனாமி ரிலீஃப் அந்த மாதிரி நம்ம கொடுப்போம். நான் சினிமா எடுக்கிறேன், கஷ்டப்பட்டு எடுக்கிறேன், நீங்கள் 10 லட்சம் கொடுங்கன்னா கொடுத்துட்டு வேறு பேசாமல் வந்துட மாட்டாங்க. அப்படியே ஆரம்பித்தா கூட அது முடியும் போது வந்து பிரச்சனையோடு தான் முடியும். ஏன்னா என் சொந்த அனுபவத்திலே நான் எடுக்கும்போது என்னுடைய நான் 6வது 7th 8th படிக்கும்போது நான் சினிமா டேரக்டர் ஆக போகிறேன்னு பேசியிருந்தப்போ என் கூட இருந்த நண்பன் அவன் தான் என்னுடைய படத்தை கூட இன்வெஸ்ட் பண்ணான். அது வந்து எந்த ஒரு டவுட்டோ கேள்வியோ ஒரு சின்ன நெருடரோ இல்லாத ஒரு நட்பு அது. அந்த படம் முடிய போது கூட எங்களுக்குள்ள பிரச்சனை இன்றைக்கி நாங்கள் பேசிக்கலை. இதுதான் அந்த சினிமாவில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நடக்கிறது. ஸோ ஒரு 20 வருஷம் 30 வருஷம் நட்புக்கே வந்து அந்த 3 மாதத்தில் உடஞ்சி போகுதுன்னா ஒரு ரேண்டமாக வந்து ஒருத்தவங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க, எப்படி அதை நம்பி கொடுத்துருவாங்க. ஏன்னா நம்ம அதுக்கு பிரச்சனை என்னென்னா இங்கே நடக்கிற நடைமுறைகள் தான். நம்ம ஸ்டார்ட்டை பேசிக்கிறேன் அந்த மாதிரி. இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆல்ரெடி ஒரு 180 படங்கள் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிருக்கு. இன்னொரு 20 படங்கள் வந்தால் கூட 200 படங்கள் ஆகிடும் ரிலீஸ் ஆன படங்கள் இந்த வருஷம் மட்டும். ரிலீஸ் ஆன 200 படங்கள்லாம் ஆரம்பித்த படங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு 350 படமாக இருக்கும். ஸோ இந்த ஆவரேஜ் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 350 நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா இதில் 50 படங்கள் தான் வந்து ஒரு சரியான ப்ரொடக்ஷன் பேஸ்டு படங்களாக இருக்கும். அதாவது இந்த படத்துக்கு இவ்வளோ பட்ஜெட், இந்த ஆர்டிஸ்ட், இந்த டெக்னீஷியன், இந்த ப்ரொடக்ஷன் ஸ்கெடியூல்னு போட்டு நடக்கிற படங்கள். மிச்சம் 300 படங்களுமே இன்னவே ஒரு அன்அஃபிஷியல் க்ரௌட் ஃபண்டட் மூவிஸ் தான். ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர் 30 லட்சம் ஆரம்பிச்சிருப்பாங்க, 50 லட்சம் ஆரம்பிச்சிருப்பாங்க, இன்னொருத்தவங்க ஜாயின் பண்ணுவார், ஒருத்தர் கோப்பிட்டு வருவார், ஒருத்தர் வந்து நான் செகண்ட் ஹீரோ நடிக்க வரேன், ஒருத்தர் 20 லட்சம் போடுவார். இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள். ஆனால் அதில் என்ன சிக்கல்னா அந்த அப்படி வர பெரும்பாலான படங்கள் வந்து ஒரு மாதிரி டிசாஸ்டர் ஆகிடுது. சில படங்கள் தான் தப்பிக்குது, பல படங்கள் ரிலீஸ் ஆகிறது இல்லை. ஏன்னா அது சொன்ன பட்ஜெட்டுக்கும் எடுத்த படத்துக்கும் இல்லை எடுக்க போகிற படத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். இன்னொன்று வந்து அப்படியெல்லாம் எடுத்து பார்த்தாலும் கடைசியாக கண்டென்ட் பார்த்தா ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ விஷயம் என்னென்னா இப்போ நான் ஒரு இப்போ வந்து நம்ம இந்த படங்கள் நம்ம பார்க்குறோம், நம்ம ப்ரெஸ்ஸோவில் பார்க்குறோம். வாரத்துக்கு போன வாரம் வந்து 8 படம் பார்த்தோம், 10 படம் பார்த்தோம். எத்தனை படம் ஓடுதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். விஷயம் என்னென்னா இப்போ இந்த இன்வெஸ்டரை நம்ம வந்து இந்த எல்லாம் எதுக்கு இந்த படம் எடுக்க வராங்க முட்டாள்கள் அப்படின்னு நம்ம ப்ரொடியூசர் நம்ம வந்து ஒரு போகிறப்போக்குள்ள கமெண்ட் சொல்லிடுறோம்.
பட் ப்ரொடியூசர்ஸ் யாரும் முட்டாள், ஏன்னா அவங்க அவ்வளோ சம்பாதிச்சுக்கலாம், ஏதோ ஒரு புதுசாக தான் அவ்வளோ சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க. பட் அவங்க இங்கே வந்து ஏன் முட்டாளாக்கப்படுறாங்கிறத நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து தெரியாது நமக்கு. வந்து ஒரு சொல்லுவாங்க, அதாவது ஹாலிவுட்லேயும் சரி, யூகே ப்ளஸ் வந்து ஜப்பானீஸ் அவங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ப்ரொடியூசர் அப்படிங்கிற ரோலுக்கான டெஃபினிஷன் வேறு. பணம் போகிறவங்க ப்ரொடியூசர் கிடையாது, பணம் போகிறவங்க இன்வெஸ்டர். யூஸ்வலாக ஸ்டுடியோஸ் இன்வெஸ்ட் பண்ணும், ப்ரொடியூசர்ஸ் அந்த எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இந்த கதைக்கு இந்த ஆர்டிஸ்ட்டை வச்சு இவ்வளோ பட்ஜெட்டில் எடுத்தால் இந்தந்த ஏரியாஸில் பிஸ்னஸ் ஆகும்னு தெரிஞ்சு அதை எக்ஸிக்யூட் பண்ணுறவங்க தான் ப்ரொடியூசர்ஸ். அவங்க பெய்டு சேலரிட் பர்சன்ஸ். ஸ்டுடியோ வந்து அவங்களுக்கு பேமெண்ட் கொடுத்து அந்த ப்ரொடியூசர்ஸ் வச்சுட்ருக்கோம். அது ஏன் அப்படி வச்சுருக்காங்கன்னா அவங்க கற்றுக்கிட்டாங்க. ஏன்னா ஒரு பணம் போடுறவங்களால ப்ரொடியூசர் ஆகிட முடியாது. அது ரொம்ப ரொம்ப ரேண்டமாக நடக்குது. சில பேருக்கு அந்த நேக் வரும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதும் தெரியும், அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதும் தெரியும் சில பேருக்கு தான். பெரும்பாலும் வந்து இண்டஸ்ட்ரி புது இண்டஸ்ட்ரி. ஸோ வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டில், ஒரு ஆர்வத்தில், ஒரு நம்பிக்கையில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு பின்னாடி அதை வந்து ஃபேஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் இதில் சாபக்கடி என்னென்னா, ஒவ்வொரு ப்ரொடியூசரும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி கற்றுக்குறோம், ஆனால் அந்த கற்றுக்கிட்ட அனுபவத்தை அப்ளை பண்ணுறதுக்கு பணம் இருக்காது. மறுபடியும் புதுசாக ஒரு ஃப்ளாக் வரும், அவங்களும் அதே இன்வெஸ்ட்மெண்ட் அதே அடி வாங்குவாங்க. நம்ம சுற்றின்னு வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். ஏன்னா எல்லா இண்டஸ்ட்ரி, ஒரு ஐடியில் நான் வேலைக்கு போகிறேன். நான் பேசிக்கலாக சாஃப்ட்வேர் இன்ஜினியர். வேலைக்கு போனால் எனக்கு 10,000 சம்பளம் தான் முதமாக ஜாயின் பண்ணேன். அந்த 10,000 சம்பளம் வாங்குற வேலைக்கு எனக்கு 1 மாதம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே 1 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறோம், 5 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து பேசிக்கான ஒரு இண்டக்ஷனுங்கிற மாதிரி ப்ரோக்ராமும் எதுவுமே கிடையாது. அவங்களாம் அடிபட்டு கற்றுக்க வேண்டியிருக்கு. கற்றுக்கிட்டதுக்கப்புறம் திராணி இருந்தால் அடுத்த படம் எடுப்பாங்க, இல்லைன்னா அப்படியே ஒழிஞ்சு போயிடுறாங்க. இந்த சிஸ்டம் தான் வந்து நம்ம வெளியில் இப்போ இண்டஸ்ட்ரி ரொம்ப தப்பாக இருக்குது. ஆர்டிக்கல் எழுதுறாங்க, இன்றைக்கி 200 படம் ரிலீஸாக இருக்குது, 10 படம் தான் ஹிட்டாக இருக்குன்னா பேசிக்காக சிஸ்டத்தில் கரெக்டாக இருக்குது. ஸோ நாங்கள் இங்கே இந்த மூவி ஃபன் நெட்வொர்க் என்ன ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு இன்வெஸ்டர் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வந்து கிளியராக வேணும். இது படம் என்ன, இந்த படம் வந்து ஸ்கிரிப்ட் ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத இந்த கம்பெனி வெரிஃபை பண்ணி தான் லிஸ்ட் பண்ணும். ஸோ இங்கே லிஸ்ட் ஆகிற ஒரு ப்ராஜெக்ட்ஸ் வந்து பேசிக்காக ஒரு டீசன்ட் ஸ்கிரிப்டில் இருக்கணும், டீசன்ட் ப்ரொடக்ஷன் பிளான் இருக்கணும், ப்ளஸ் இதோட பட்ஜெட், இதோடைய ப்ரொடக்ஷன் ஷூட்டிங் டேட்ஸ் எல்லாமே வந்து ஒரு அக்செப்டபுளாக ஒரு கமிட்டியை ரிவ்யூ பண்ணி தான் அதை அலோவ் பண்ணும். இப்படி லிஸ்ட் ஆகிற ப்ராஜெக்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த கம்பெனிஸில் பேசிக் கேரண்டிஸ் கொடுக்கும். அதாவது ஓடாதுங்கிறத பற்றி கம்பெனி டச் பண்ணாது. ஏன்னா அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சினிமா இன்வெஸ்ட் பண்ணுற எல்லாருமே வந்து அந்த ரிஸ்க் தெரிஞ்சு தான் வர்றாங்க. நான் இன்வெஸ்ட் பண்ணால் படம் ஓடுனா லாபம் வரும், ஓடாடி நஷ்டம் வருங்கிற பேசிக் எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் நான் இன்வெஸ்ட் பண்ணால் படமே வராது அப்படிங்கிற ஷாக்கிங் நியூஸ் தெரியாமல் வந்து அங்கே தான் பிரச்சனை. ஸோ இதை தான் நாங்கள் அவாய்ட் பண்ண விரும்புகிறோம். இதுக்காக வேண்டிய எல்லா சிஸ்டமேட்டிக்கும் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். பேசிக்கலாக வந்து ஒரு படத்துக்கு வந்து முழுமையான பட்ஜெட் வந்தால் தான் அந்த படம் ஷூட்டிங் போகணும். பாதி படம் வந்து ஷூட்டிங் போல தான் நமக்கு பெரும்பாலான படங்கள் பிரச்சனைகள் சந்திக்க காரணம். இன்னொன்று வந்து ஷூட்டிங் பிளான் தெளிவாக இல்லாது. ஸோ இந்த 3 விஷயத்தையுமே நாங்கள் வந்து மானிட்டர் பண்ணி, ப்ளஸ் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ப்ரோக்கரேஜஸ் இருக்கும். எனக்கு ஷேர் மார்க்கெட் தெரியாது, பட் ஐ கேன் ட்ரஸ்ட் தட் ஏஜென்சி. ஸோ அவங்க அந்த மார்க்கெட் வேல்யூட ரிஸ்க் தெரிஞ்சாலும் நம்ம அந்த ஏஜென்சியை ட்ரஸ்ட் பண்ணி, ஏன்னா அவங்க வந்து அந்த சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் இங்கே வந்து ஒரு இன்வெஸ்டருக்கான பேசிக் கேரண்டியான சில எசென்சியல் ஒரு அக்ரிமெண்ட் போட்டால் பேசிக்காக வேணும்ல, ஹானர் பண்ணுறதுக்கான விஷயங்களை இந்த கம்பெனி எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படிங்கிறது அதுக்கான வேண்டிய சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இதோடைய ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு பீட்டா டெஸ்ட் சொல்லுவாங்க இல்லையா, சாஃப்ட்வேர், அந்த மாதிரி ஒரு பீட்டா டெஸ்டிங்காக 2 ப்ராஜெக்ட்ஸ் லான்ச் பண்ணுறோம். நான் இந்த கம்பெனியை சொன்னோன்னா வந்து முத்துராமலிங்க பேச வரமாட்டேங்கிறாரு, பட் அவரும் நானும் சேர்ந்து அந்த ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த 2 ப்ராஜெக்ட்ஸ் லான்ச் பண்ணுறோம். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸுமே 45 டேஸ் வந்து ஃபண்டிங் டைம். அந்த ஃபேஸில் ஃபுல் ஃபண்டட் வந்ததுன்னா அந்த ப்ராஜெக்ட்ஸ் ஆன் ஆகும். இல்லைன்னா அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த ஃபண்டிங் ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ இதை நாங்கள் இந்த 2 ப்ராஜெக்ட் டெஸ்ட் பண்ணுறோம். இது சக்ஸஸ் ஆகும்போது 45 டேஸ் கழித்து நாங்கள் மீண்டும் மீட் பண்ணுவோம். இது சக்ஸஸ் ஃபண்டாச்சுன்னா இட்ஸ் ஓப்பன் டு ஆல், யார் வேணாலும் வரலாம். இந்த பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்க எல்லாரும் வேணாலும் இங்கே லிஸ்ட் பண்ணி யூ கேன் ரைஸ் ஆஃப் ஃபண்டிங். அதுக்கு வேண்டிய எல்லா ப்ரொமோஷன்ஸையும் இந்த கம்பெனி செய்யும். நான் பேசிக்காக நான் கொஞ்சம் மீடியாவில் மார்க்கெட்டிங்கில் கொஞ்சம் அனுபவம் இருக்கிறதுனால என்னால் ஓரளவு கொண்டு வர முடியும் நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக இயக்குனர் சி.